அண்ட் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஆவரேஜ் அண்ட் சம் இந்த ரெண்டுத்தையும் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப சிம்பிள். நான் என்னுடைய டேபிளில் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணுறேன். ஸோ இப்போ ட்ரிபிளிக்கு இந்த ஃபீஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஸோ இது 40,000. ஓகே, நான் ரேண்டமாக கொஞ்சம் ஃபீஸ் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ என்னுடைய டார்கெட் என்னென்னா, இது மொத்தமாக எவ்வளோ இருக்குது அப்படின்றத நான் வந்து கேல்குலேட் பண்ணணும். ஸோ மொத்தமாக இங்கே வந்து எனக்கு 10 rows இருக்குது. இந்த 10 rows மொத்தமாக இந்த கூட்டுனா எவ்வளோ வருது, சம் பண்ணால் எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். அண்ட் இதோட ஆவரேஜாக எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஜஸ்ட் வேர் கிளாஸ் ரிமூவ் பண்ணிடலாம். ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கிங்க, ஒரு காலேஜ் இருக்குது. அந்த காலேஜில் 10 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. அவங்களுக்கு ஃபீஸ் இவ்வளோ. ஸோ அப்போ அவங்க ஃபீஸ் கட்டும்போது அவங்களுக்கு எவ்வளோ மொத்த காசு வரும் அப்படின்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம். ஸோ சம் ஃபீஸ் அப்படின்னு நான் போடுறேன். சாரி, எக்ஸிக்யூட். ஸோ டேட்டா டைப் NVAR இஸ் இன்வாலிட் ஃபார் சம் ஆப்ரேஷன். ஸோ இந்த இதை நமக்கு நல்லா கவனிக்க வேண்டியது இருக்குது. என்னென்னா, நம்ம டேபிளில் ரைட் கிளிக் பண்ணி டிசைன் வீக் போங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபீஸ் NVAR அப்படின்னு நான் வச்சுருக்கேன். ஆக்சுவலி சப்போஸ் டு பி a float or integer. float or integer இருந்தால் தான் இந்த சம் வந்து ஒர்க் ஆகும். ஆனால் நான் இங்கே என்ன டேட்டா டைப் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஃபீஸ் அப்படின்னா கொடுத்துட்டேன். ஸோ நான் இந்த சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எனக்கு மொத்தமாக எவ்வளோ அந்த ஃபீஸ் வந்து மொத்தமாக எவ்வளோ வரும் அப்படின்றத கேல்குலேட் பண்ணுறதுக்கு நான் சம்முன்னு போட்டனால என்னோடய SQL queryக்கு தெரியல. ஏன்னா அது டேட்டா டைப் வந்து NVAR இருக்குது, பட் நீங்கள் சம் பண்ண சொல்கிறீங்களே அப்படின்ற மாதிரி எனக்கு எரர் காமிக்குது. இதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, நீங்கள் இதை இன்டீஜராக மாற்றணும் இந்த டேட்டா டைப்பை. அப்படி இல்லாட்டு நீங்கள் இதை இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணணும். இன்டீஜராவோ இல்லை ஃப்ளோட்டாவோ கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்னென்னா கன்வெர்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. இதில் கன்வெர்ட் எந்த டைப்பாக கன்வெர்ட் பண்ணணும், அதாவது ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து பைசாவில் வந்து நம்மளுக்கு 0.5 வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் ஒன் க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த ஃபீஸ் அப்படின்ற காலமை நான் ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணுறேன். விச் மீன்ஸ் அதோட டேட்டா டைப்பே நான் சேஞ்ச் பண்ணுறேன். டேட்டா பேஸில் அது வந்து NVAR தான் இருக்குது, பட் நான் அதை வந்து SQL queryல ஃபுல்லாக அதை கேல்குலேட் பண்ணுறதுக்கு நான் அதை வந்து டெம்பரவரியாக ஃப்ளோட் அப்படின்ற டேட்டா டைப்பாக மாற்றுறேன். எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எனக்கு ஆன்சர் வந்து 3,75,000 கரெக்டாக வருது. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ எனக்கு இது ஆவரேஜ் வேணும். இது வந்து சம். இப்போ நீங்கள் இந்த ரோவில் இருக்க 10 கூட்டினீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் கரெக்டாக 3,75,000 வரும். இப்போ எனக்கு ஆவரேஜ் வேணும். சிம்பிள். இந்த சம்மை தூக்கிட்டு அப்படியே AVG போடுங்க. ஸோ இதோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 37,500. ஸோ இந்த 10க்கும் ஆவரேஜ் எடுத்தோம்னா, விச் மீன்ஸ் இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை 10 போட்டோம்னா நம்மளுக்கு வந்து 37,500 வரும். ஸோ காலேஜுக்கு வந்து ஆவரேஜாக ஒரு ஸ்டூடெண்ட்கிட்ட வந்து எப்படியும் 37,500 கண்டிப்பாக வரும் அப்படின்றத கேல்குலேட் பண்ணலாம். அண்ட் இன்னொரு விஷயம், இங்கே வந்து நோ காலம் நேம்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நம்ம ஏதாவது கொடுக்கணும். இப்போது ஏன் இதுக்கு நோ காலம் நேம் வருதுன்னா, நம்ம இங்கே ஆவரேஜ் சம்முன்னு இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது, இன்பில்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது அதுக்கு நம்ம ஒரு காலமை ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ ஸ்பேஸ் ஆஸ் AVG அப்படின்னு போடலாம், சிங்கிள் கோட்ஸ்குள்ள. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த காலம் நேம் வந்து AVG அப்படின்னு வரும், ஆவரேஜ். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இதில் இருக்குது. அண்ட் நம்ம என்ன ஒன்றும் பார்க்கலாம்.